காதலிக்க மறுத்த பெண், பெட்ரோல் ஊற்றி கொளுத்திய ஒரு தலை காதலன். புதுச்சேரி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்தவர் ஷர்மிளா. இவரு தனியார் ஜவுளி நிறுவனத்துல பணிபுரிந்துட்டு வராரு. இவரை புதுச்சேரி வண்ணாரப்பேட்டை இந்திரா நகர் பகுதியை சேர்ந்த ஜோசப் ஒரு தலையா காதலிச்சுட்டு வந்திருக்காரு. ஜோசப்புக்கு ஆல்ரெடி திருமணமாகி 2 குழந்தைகள் இருந்த நிலையில அவர் தனது மனைவியிடமிருந்து விவாகரத்து பெற்று தனியாக வாழ்ந்து வந்திருக்காரு. இந்நிலையில் தான் ஜோசப் ஷர்மிளாவை ஒரு தலையா காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் கடந்த 1 மாதமாக ஷர்மிளாவை தினந்தோறும் பின்தொடர்ந்து காதலிக்குமாறு வற்புறுத்தியும் இருக்காரு. இதனால ஆத்திரமடைந்த ஷர்மிளா பெரிய கடை காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இந்நிலையில் சமீபத்தில் ஷர்மிளா தனது பணி முடிந்து வீடு திரும்பும் பொழுது கையில் பெட்ரோலுடன் காத்திருந்த ஜோசப் ஷர்மிளாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதில் இருவருக்கும் தகராறு முற்றி தன் கையில் கொண்டு வந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் மீது ஊற்றி தீயிட்டு கொளுத்தியுள்ளார் ஜோசப். இதில் தீ மலமளவென பரவி உடல் முழுவதும் எரிந்த நிலையில் ஷர்மிளா 100 அடி தூரத்திற்கு ஓடி சென்று கீழே விழுந்துள்ளார். இந்நிலையில் உடல் முழுவதும் எரிந்து 85% தீ காயங்களுடன் உயிருக்கு போராடிய ஷர்மிளாவை அருகில் இருந்தவர்கள் மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. 15 மணி நேரம் கடந்த பிறகு சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் புதுச்சேரி மக்களிடையே அதீத கோபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.